ஒரு பக்கம் அரசி, குமரவேல் அண்ட் சதீஷ் இந்த கல்யாண ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதில் யார் யாரோட சேர போகிறான்னு பல கேள்விகள் இருக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ரொமான்ஸ் ட்ராக்கை உள்ளார கொண்டு வந்து ராஜி கதிருக்காக வந்து அந்த பைக்கை ஜெயிச்சு கொடுத்து, கதிருக்கும் அது புரிஞ்சிருச்சு, நமக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு அவர் நெகிழ்ச்சியாகி சந்தோஷமாகிற தருணங்கள்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சரவணன் கிட்டத்தட்ட நெருக்கடியே கொடுக்க ஆரம்பிச்சார். தங்கமயில் கிட்ட வேலைக்கு போவேனான்னு முடிவு பண்ணியாச்சு. நீ இப்போ அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு வந்து வேறு எங்கேயும் அப்ளை பண்ண வேணாம், அதுக்குள்ளார சர்டிஃபிகேட்டை வாங்கணும். சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத என்கிட்ட கூட நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேச ஆரம்பிக்க, அதை வச்சு நடக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் நடுவில் சுகன்யாவை கொஞ்ச நாள் வர ஒழுங்காக காமிக்காமல் இருக்காங்கல்ல. அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ வந்து இந்த இவர் பழனி வேலை வான்னு வீட்டுக்கு கூப்பிட்றது தவிர அவங்க இதை கண்டுபிடிச்சி கடைசியாக தங்கமயில் படிக்கவே இல்லைங்கிறது எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சோ, இல்லை வந்து பக்கத்து வீட்டில் தகவல் கொடுத்தோ அவங்க கிண்டல் பண்ணி மருமக படிக்கவே இல்லையாமல் அது சரியான தத்தியாமல் அது வந்து 12ஆம் கிளாஸ் தான் அதை முடிச்சிருந்தாமா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா வந்து அது படித்து முடிச்சிருச்சின்னு கதை விட்டிங்களா என்கிட்டே. படித்த பொண்ணா, அதுவும் எம்ஏ படித்த பொண்ணா நீ கூட்டு வந்தேன்னு சொன்னியாமே அப்படின்னு சக்திவேல் பேசுறதுலாம் நம்மளால் இப்போவே காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போது. பாண்டியன் அப்படியே கூனி குறுகி நிற்க, அதுக்கு நடுவில் தங்கமயில் ஒரு ப்ரெக்னென்ட்டுங்கிற மாதிரி தகவல் எதுவும் வருமா, இந்த மாதிரி பல ட்ராக்குகள் ஏதாச்சும் புதுசாக பண்ணால் தான் பாண்டியன் ஷோ சீரியலை அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இருக்கிற ஜோடிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி எது, ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.